எங்கடா அந்தால காணோம்? அந்த பஞ்சில் உட்காந்து கஞ்சி அடிச்சுக்கிருக்காப்புல ஒரு வீட்டுனார் நம்ம கூட தானடா இருந்தாப்புல. கஞ்சின்னு முதல்ல ஓடி போயிட்டாப்புல. அந்த ஆள் அப்படித்தான்டா கஞ்சின்டா முதல்ல போய் உக்காந்துக்குவாப்புல. மாமா அந்தால பாருவோமா? எப்படிடா இருக்க? நல்லா இருக்கே. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிட்டா. சாப்பிட்டியா? இல்லை இப்போதான் ரெண்டுதே மாமா. வா போகலாம். படுத்தையா? சாப்பாடுலாம் எப்படி இருக்கே? சூப்பராக இருக்கு மாப்பிள்ள. அண்ணன் காசி அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும் பொன்னாடை போத்துவதற்காக. திருவிழாவில் பயர் மாடிக்காமா? ஆமாம் மாப்பிள்ள, இதை விட பயங்கரமாக இருக்கு. சரி வா போவோம். ஆமாம் என்னம்மா இவன் அவன் அடிக்கியான், அவன் இவன் அடிக்கியான், ஒரே கலகலப்பாக இருக்கியாம்மா? அதெல்லாம் அப்படித்தாடா மாப்பிள்ள, இந்த ஊரில் எப்பயுமே அப்படித்தான் நடக்கும். யார் தாத்தா அவங்க? பார்க்க நம்பூருக்காரங்க மாதிரி இருக்காங்க. ஆமாண்டா, அவங்க நம்ம ஊர் தான். 10 வருஷமாக எடுத்துக்கிற இந்த குளத்தை கான்ட்ராக்ட் பிடிட்டாங்க. இவனை இப்போ என்னமா செய்யணும்டா? அப்பல சொல்லி அவனை தட்டி நிற்கிடுவான். என்னடா அவங்க கிட்ட பார்க்கவே குழந்தை பசங்க மாதிரி இருக்காங்க, வீண்டு போய் பிரச்சனை பண்ணிக்கிங்க. லே இதெல்லாம் உனக்கு தெரியாது, இதெல்லாம் பரம்பரை பிரச்சனை. தாத்தா சொல்லு, தட்டி தூக்கிடுவோம். தடுறா மாப்பிள்ள. யாரை பாத்திரா தட்டி தூக்குன்னு சொன்னீங்க? நம்மளை பார்த்தா மாதிரியா தாத்தா? சொல்றா, யாரடா சொன்னீங்க? உன்னைத்தான்டா சொல்கிறேன். என்னடா மாப்பிள்ள என்னடா ஆச்சு? எதா ஆச்சாடா? வாங்கடா. வாங்கடா. இப்போ இவனை கொல்லாம விட மாட்டேன்டா. அப்பனே சிவா, எல்லாரையும் காப்பாத்தப்பா.
நீ எங்க நம்ம ஊருக்காரங்க சண்டை போடுற மாதிரி இருக்குண்ணே. ஆமாப்பா, நம்ம ஊருக்காரங்க மாதிரி தான் தெரியுது. வாப்பா. ஏய் விடப்பா, விடப்பா, முத்தியா விடப்பா, சண்முகா விடப்பா. என்னப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரே ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ள 2ல 1 என்னன்னு பாத்துருவோம். என்னப்பா முத்தியா, கோயில் திருவிழான்னு ஆரம்பிச்சுட்டாலே உங்களுக்கு இந்த பிரச்சனை பண்றதே ஒரு பொழப்பா போச்சு. என்னையா கோயில் கும்பிடுறதா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னப்பா சண்முகம், பூரா வெளியூருக்காரங்க மாதிரி இருக்காங்க. இவங்களை கூப்பிட்டு வந்து ஊருக்குள்ள பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியா? யோ, பஞ்சாயத்து வைக்க வேண்டியது வந்துருமியா? என்னங்க காசி, நாங்கள் 10 வருஷம் கான்ட்ராக்ட் இப்போ வந்து அந்த பையங்க எடுத்துக்கிட்டான். அதனாலதான் இந்த பிரச்சனை. இந்த வருஷம் காசு அவங்க தானே அதிகமாக கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ட் அவங்களுக்கு தானே போகும். அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். போங்க போங்க போங்க. உங்களுக்காக தான் காசி விடுறேன், இல்லாட்டி இந்த பையங்களை தீர்த்து கட்டிடுவேன். சரியா, பார்த்துக்கலாம். போயா போயா. என் வழியில குறுக்க வராம பார்த்துக்கங்க காசி. சரிப்பா, பார்த்துக்கலாம். போப்பா போப்பா. காசிண்ணே வாரம்ண்ணே. என்னையா முத்தியா, இந்த மாதிரி சில பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டே இருக்கீங்க. சரிண்ணே. இந்த மாதிரி பிரச்சனைல வரவே கூடாது. கோயில் திருவிழாவை நல்லா காசியில் சொல்லு கட்டுப்பட்டு நாங்கள் போகிறோம்ண்ணே. போங்க போங்க. என்னங்க தம்பி, ஊர்ல திருவிழான்னு வந்துட்டாலே இவங்களுடைய ரச்சை தாங்க முடியல. ஏதாவது பஞ்சாயத்துல பிரச்சனைன்னு கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இவங்களை எப்படி மாத்துறதோ வாங்க தம்பி போகலாம்.